சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இப்ப கேட்டா கரெக்டா இருக்கும். பவி பவி, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் பசங்க ட்ரிப்பு போகலான்னு கூப்பிட்டே இருக்காங்க. நீ பர்மிஷன் கொடுத்தா போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரணும். இருந்து பண்ணவா போறீங்க? நீங்க போயிட்டு வாங்க. அப்பா அம்மாக்கு டைம்க்கு மருந்தும் சாப்பாடும் கொடுக்கணும். இருந்து பண்ணவா போறீங்க? நீங்க போயிட்டு வாங்க. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும். இருந்து பண்ணவா போறீங்க? தாராளமா போயிட்டு வாங்க. பவி 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 பவி, இப்ப போன்னு சொல்றாளா இல்ல போவேணான்னு சொல்றாளா? ஐயோ, இன்னொரு தோசைங்க. போதுமா, டைம் ஆச்சு. என்னது டைம் ஆச்சா? எதுக்கு? ஆமாம்மா, சண்டேல ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே கிரிக்கெட் விளையாட போலான்னு. கிரிக்கெட்டு? ஆமா, ஆள் கம்மியா இருக்குன்னு. ஒருத்தர் கம்மியா இருக்காங்களா இல்ல 2 பேர் கம்மியா இருக்காங்களா? ஏன்? இல்ல 2 பேர் கம்மியா இருந்தா நானும் உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்ல, அதுக்கு தான். வாரத்துல 6 நாள் வேலைக்கு போறீங்க, ஒரே ஒரு நாள் தானே வீட்டுல இருக்கீங்க. அந்த ஒரு நாளும் ஃப்ரெண்ட்ஸும் கிரிக்கெட்டுன்னு போயிடுறீங்க. நான் என்ன உங்ககிட்ட நகை கேட்டேனா இல்ல பணம் கேட்டேனா? டைம் தானே ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேக்குறேன். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளவுதானே. இங்க பாரு, நம்ம பீச்சுக்கு போலாமா இல்ல பார்க்குக்கு போலாமா இல்ல ரெஸ்டாரண்ட் போலாமா இல்ல போன வாரம் ஒரு படம் பார்க்கணும்னே அதுக்கு வேணா 2 பேரும் போலாமா? என் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யாங்க, நான் தான் வர சொல்லியிருந்தேன். அடையார்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம், போயிட்டு வந்துடுறேன். வீட்டை பாத்துக்கோங்க. நான் இல்லன்னு கிரிக்கெட் விளையாட போயிடாதீங்க. பார்க்க கூடாதுன்னு அவ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அடையார் வரைக்கும் போறல. ஏய் நில்றி. இவனா மச்சான்? மச்சான் என்னடா ஆச்சு? அழ வச்சுட்டா மச்சான். ஏன்டா அழுற? மச்சான், என் பொண்டாட்டி இல்ல ட்ரிப்புக்கு போக வேணாம் சொல்றாடா. மச்சான், நீ எதுக்குடா அழுவுற? உன்னையாவது ட்ரிப்புக்கு தாண்டா போக கூடாதுன்னா என் பொண்டாட்டி டீ கடைக்கு கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டாடா. மச்சான், மர்டர் பண்ணா கூட 7 வருஷம் தான்டா ஜெயிலு. ஆனா மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலு மச்சான். மச்சான், கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளைங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு வழியே இல்லையாடா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளை பசங்க நிம்மதியா ஒரு டூர் போறது கூட வழியே இல்லையாடா? கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு வழியே இல்லையாடா? கல்யாணம் பண்ணா பசங்க பசங்களாவே இருக்கிறதுக்கு வழி இல்லையாடா? மச்சான், கல்யாணத்துக்கு அப்புறம் ஆக மொத்தம் நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு வழியே இல்லையாடா? இருக்குடா. என்னது? எப்படி நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோமோ அந்த மாதிரி நம்ம 2 பேரும் பொண்டாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா. மச்சான், வாங்கண்ணா வாங்கக்கா. இப்பதான் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சுச்சா? அப்படிலாம் இல்லம்மா. எத்தனை வாட்டி தெரியுமா இவர்கிட்ட உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு கேட்டுட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் டைம் இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாருமா. இப்பயாச்சும் கூட்டிட்டு வந்தாரே, அப்படிதானே? நாளைக்கு என் ஃப்ரெண்டு என்னையும் அவன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கான். என்னது ஃப்ரெண்டா? நான் உன்னையும் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேனான்னு சொல்லுவேன், இல்ல என்ன வேற கூப்பிடுறியா? அவ்வளவுதான் உனக்கு. நானும் தான்க்கா, அக்காவை கூட்டிட்டு வாங்க அண்ணனை கூட்டிட்டு வாங்கன்னு கேட்டுட்டே இருப்பேன். பரவாயில்ல, எப்பயாவது வந்தீங்களே. ஃப்ரெண்டும் அவன் ஒய்ஃபும் நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு வராங்க. என்னது சாப்பாடா? உனக்கு ஆக்கி போடுறதே அதிகம். இதுல உன் ஃப்ரெண்டுக்கு உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டிக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வேலைக்காரி மாதிரி தெரியுதா? சரி சரி, எதுக்கு வாசல்ல நின்னு பேசிட்டு உள்ள வாங்க. வாடி, வீடு சூப்பரா இருக்கும்ல. அண்ணா, நான் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. சரிமா, சரி சரி. மச்சான், வாஷ் பேஷன் இந்த பக்கம் இருக்குடா. எதுக்கு வாஷ் பேஷன்? என்ன? கெஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட். தேங்க்ஸ்மா. சரிண்ணா. அக்கா நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க் யூ.
1 2 3 அதான பார்த்தேன் பொண்டாட்டியா கொக்கா அந்த பக்கம் எங்க அக்கா எதுக்கு வாந்தி எடுக்கிறாங்க? தெரியாத மாதிரியே கேட்குறா பாரு. அது அவங்க வீட்டில் ஏதாவது நல்ல விஷயமா இருக்குமா அதான். சரி அண்ணன் எதுக்கு வாந்தி எடுக்கிறாரு? அவரு தானே அதுக்கு காரணம். அவரு எடுக்கலனா எப்படி? நீ போற காப்பியே பரவாயில்லடி. தெரிஞ்சுதா? தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சுதா? நலமா? ஓகேவா? என்னக்கா ஏதாவது நல்ல விஷயமா? காஃபி கொடுத்து கொள்ள பார்த்துட்டு இல்லம்மா டிராவல் பண்ணிட்டு வந்தல அந்த டயர்டு. சரி நீங்க பசியா இருப்பீங்க, நான் போயிட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு வரட்டுமா? பாத்ரூம் அந்த பக்கம். பாத்ரூமா? இல்ல நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? மாப்ள ஹாஸ்பிடல் அந்த பக்கம். ஹாஸ்பிடலா? எதுக்கு நம்ம சமைச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுமா? ஜாலியா இருக்கும். அக்கா இந்த saree நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மா வாங்கி கொடுத்தாங்கக்கா. ஓ நல்லா இருக்கு. இந்த சாரிக்கா ஓ சூப்பரா இருக்கே. அண்ணா வாங்கி கொடுத்தாருக்கா. அண்ணாவா? உங்க ஹஸ்பண்ட் தான்க்கா. ஏன் ஹஸ்பண்டா? எதுக்கு? எங்க ஆனிவர்சரிக்கு எனக்கு saree எடுத்து கொடுத்தாரு, என் ஹஸ்பண்ட்க்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தாருக்கா. ஓ உங்க அனிவர்சரில அவர் ஞாபகம் வச்சிருக்காரா? சூப்பர்மா சூப்பர். மச்சான் ரெண்டு பேரும் சிரிச்சு பேசின்னு இருக்காங்கடா. என்னடா ஆடுறா நீ? எதுக்குடா தேவலாம ஃபுட்லாம் ஆர்டர் பண்ற? இதுங்க பண்ணா நல்லா இருக்காதேடா. இவங்க சேர்ந்து சாப்பாடு சாப்பிடாம என் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கூட்டு வந்திருக்கேன். இவளுக்கு ரெண்டு பத்தியும் ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டாதான் நாம நிம்மதியா உட்காந்து சரக்கு அடிக்க முடியும். சரி மச்சான் வேற ஏதாவது யோசனை சொல்ல. யோசனை எப்படி யோசிக்கிறது? ஏதாவது உள்ள போனாதான் யோசனை வெளியில வரும். மாட்டிக்க மாட்டோம். வாய்ப்பே கிடையாது. இப்பதான் புடவை பத்தே பேச ஆரம்பிச்சிருக்காளுங்க. நீ மேக்கப் ஐட்டம் இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, ஜுவல்லரி இருக்கு. மூணுத்தையும் பேசி முடிக்கிறதுக்குள்ள 3 ஃபுல்லா அடிச்சிடலாம். அப்படின்ற? ஆமாங்கிற. சைலண்டாவா. எப்படி மச்சான் நம்ம செட்டிங்? எக்ஸ்ட்ராடனரி மச்சான். தேங்க் யூ. கிச்சன்ல வச்சு குடிக்கிற மாதிரி மாட்டிக்க மாட்டோம் மச்சான். நீ ஒன்னும் கவலைப்படாத. என் பொண்டாட்டி இந்த வீட்லயே வராத ஒரே இடம் கிச்சன் மட்டும்தான். மச்சான் இந்த போலீஸ்காரங்க கூட குடிச்சதுக்கு அப்புறம் தான்டா பிடிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்டாட்டிங்க குடிக்கிறதுக்கு முன்னாடியே பிடிக்கிறாளுங்கடா. எல்லாம் போ சரியாயிரும். அப்படிதான் இருப்பாங்க. யோசிச்சு பாரு மச்சான், காலேஜ் படிக்கும்போது கூலா உட்காந்து குடிச்சுன்னு இருப்போம். இப்ப கேவலம் கூல் ட்ரிங்க்ஸ்ல ஊத்தி குடிச்சுன்னு இருக்கோம்டா. இப்போ பாத்துக்கலாம் என்ன பண்றது. இவளுங்களுக்கு பயந்து நம்ம உட்காந்து இந்த இடத்துல குடிக்கணுமாடா? இந்தா என் பொண்டாட்டியே பரவாயில்ல போட்டுக்கிறான். சரி இந்தாடா. பரவாயில்லையே இவ்வளவு புடவை சேர்த்து வச்சிருக்க. எல்லாம் நானா சேர்த்து வச்சு வாங்கினதுக்கா. நான் வரதுக்கு முன்னாடி இந்த வீட்ல ஒண்ணுமே கிடையாது. நானா அவரை இழுத்து பிடிச்சு காரு, ஏசி, ஃப்ரிட்ஜ், ஏன் இந்த வீடு முதற்கொண்டு நான் வாங்கினதுக்கா. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ராசியே. இவ வந்துதான் மச்சான் நாசமா போச்சு. அப்படியா? கூட கடன் வாங்காம வந்துன்னு வந்தா. இவ வந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், காரு, வீடுன்னு இஎம்ஐல வாங்கி என்ன கடன்காரனா மாத்தி வச்சிருக்கா மச்சான். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா போடவே ஒரே ஒரு ஜெட்டி தாண்டா இருக்கு, அது ஓட்ட ஜெட்டி மச்சான். நான் மட்டும் சும்மா இல்லடி, மத்த மருமக மாதிரி புருஷனை அம்மா கிட்ட எல்லாம் பிரிச்சு கொண்டு போல. என் மாமியார என் சொந்த அம்மா மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன். என் வீட்டு தெருவே இத சொல்லியே பொறாமப்படுவானா பாத்துக்கோ. ஏன் கிழிச்சா எங்க அம்மா வீட்டை விட்டு வெளில போனதுக்கு காரணமே இவதான்டா. ஆமா டேய், கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மாட்ட இருந்து என்னைய பிரிச்சு தனி குடுத்துறோம் குட்டி பரவாயில்ல நினைச்சேன்டா. என் கிட்ட இருந்து எங்க அம்மா பிரிச்சுட்டா மச்சான். அம்மா போன வருஷம் ஒரு பர்த்டேக்கு PS5 வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணாங்கக்கா. வெறும் அட்டடாபா மச்சான், உள்ள ஒண்ணுமே இல்லடா. வெறும் அட்டை பெட்டியா? அதுவும் ரீல்ஸ் முடிஞ்சோன்னா கடைக்காரன் கிட்ட திருப்பி போய் கொடுத்துட்டாடா. அவங்க சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரங்க வித்தியாசமே பார்க்க மாட்டேன். யாரு வந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு உள்ள போய் படுத்துக்குவா மச்சான். சொந்தக்காரங்களுக்கு காப்பி தண்ணி போறதுல இருந்து கேப் புக் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் மச்சான் செய்யணும். அவளை பாடுறா
கூட உரிமை இல்லையாடா? நான் குடிச்சா என்ன? நாங்க குடிச்சிட்டோம்ல. குடிச்சிருக்கியா? ஊது ஊதுன்னு சொன்னேன். எங்க எங்க ரெண்டு பேரும் சண்டை போற மாதிரி இருக்குது. என்ன மச்சான் மச்சானா? எப்படி சமாளிச்ச பாத்தியா? பாடிக்கிட்டேனாடி. டீல தான் மாட்டீங்கடா. நீயும் குடிச்சிருக்க. என் ஃப்ரெண்டுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்தாடா. அக்கா இந்த அக்கா இந்தம்மா வாங்கிக்கோ. அங்க பாரு. என்னடா இந்த மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறாங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மச்சான். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட் ஆயிட்டாளுங்க. இனிமே நம்ம வாரம் இதே மாதிரி சரக்கு அடிக்கலாம். அடுத்தது ஒரு கேம போட வேண்டியதான். வெட்டு மச்சான். வெட்டி தள்ளிட்டோம். அப்புறம் முடிச்சு கிளம்ப போட்டதானே. போங்க போங்க போங்க. என்னையே வெட்டுவியா? கேம்ல தானமா வெட்டினேன். கேமா இருந்தாலும் என்னையே வெட்டுவியா? கேம வெட்டிட்டேன். நானும் பாத்துட்டு இருக்கேன். காலையில இருந்து வாட்டர் ரொம்ப ஓவரா தான் இருக்கே. அது சரி, அவங்க ஆனிவர்சரியில ஞாபகம் வச்சிருக்கியே. நம்ம ஆனிவர்சரி எப்போன்னு சொல்லு பாப்போம். நீ என்ன சிரிக்கிற? உன் ஃப்ரெண்டுக்கு சிக்கன் பிடிக்கலாம் தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் சொல்லுங்க. மாட்டினியா? மாட்டினது அவன் இல்ல, நீதான். முதல்ல நம்ம ஆனிவர்சரி டேட்ட சொல்லு. சொல்லு சொல்றா. என்ன புது பழக்கம் குடிச்சிட்டு இருக்க? இவனோட சேர்ந்து நீயும் கெட்டு போறியா? என் புருஷனும் இத்தனை நாள் குடிக்காம தான் இருந்தான். உன் புருஷனை சேர்ந்து தான் இன்னைக்கு குடிச்சான். வந்ததுல இருந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்த. இப்ப எங்க போச்சு உன் மரியாதை? இப்படிப்பட்ட மரியாதை இல்ல இடத்துக்கு தான் என்ன கூப்பிடுவியா? மரியாதையா கிளம்பி வாடா. வீட்டுக்கு வாடா. இருக்கு அவங்களே போறாங்க, நீ என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? வா கிளம்பு. கிளம்பலாமா? நம்ம வீடுடி. இவளுங்களை ஃப்ரெண்ட் ஆக்கலாம்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துட்டாங்களேடா மச்சானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம